ஐயா வணக்கம். நாங்க பூர் ஐயா வந்து பேசுறோம். இன்னைக்கு இனிப்பு அன்னதானம் எல்லாம் லட்சுமி அம்மா பெங்களூரு. இன்னைக்கு அவங்களுடைய வீட்டுக்காரே திரு ஸ்ரீராம் அவர்களுக்கும் பிறந்த நாள் முன்னிட்டு இன்னைக்கு எல்லா ஐயா மார்களுக்கும் இனிப்பு அன்னதானம் நடந்துட்டு இருக்கு ஐயா. இந்த கால் வலிக்காக வந்தேன். ஐயா அன்னதானம் போட்டாங்க, சாப்பிட்டோம். திருப்தியா இருந்துச்சு. கை காலு கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கு. முன்னாடி எங்கெல்லாம் பாத்தீங்க? எத்தனை வருஷம் வரைக்கும்? பாக்கல, இங்கதான் வந்தேன். இப்ப முன்ன விட இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. நாங்க விநாயகபுரத்துல இருந்து வரோம். எங்க பாப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லாம இருந்தது. இப்ப இங்க ஐயாட்டு வந்த விட்டு பரவாயில்ல, நல்லா இருக்குறாங்க. எங்க பேரனுக்கு கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு ஐயா. சொல்ல மாட்டீங்க? வரி ஒரு வருஷமா இருந்தது. ஆஸ்பத்திரிக்கு எல்லாம் போகணும். இப்ப கொஞ்சம் டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் ஸ்கேன் எல்லாம் பார்த்துட்டு 3 மாசம் ஆகும் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. இங்க வந்துட்டு ஐயா எல்லாம் பண்ணது கொஞ்சம் வலிக்கு கம்மியா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐயா கோயிலுக்கு தெரிஞ்சு வந்தேன். 2வது வட்டம் உடம்புல இருக்க வலி கொஞ்சம் குறைஞ்சி போயிடுச்சு ஐயானால. நல்லா இருந்தாங்க. எத்தனை நாளா இருக்கு வலி? வலி 1 நேரம் இருந்திருப்பா. இப்போ எனக்கு பரவாயில்ல. நான் ஆலப்பாத்துல இருந்து வரேன். எனக்கு காலில் அடிக்கடிக்கு வலி வந்துக்கிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு திடீர்னு படிக்கட்டுல போகும்போது வலிக்கு விழுந்துட்டேன். ரொம்ப வலி அதிகமாகி போச்சு. நடக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்தது. நான் இப்ப வந்து ஒரே இதுதான் பண்ணாங்க. நல்லா இருக்கு. போரூர் ஐயா கோயில் சொல்லுங்க. போரூர் ஐயா கோயில் பரவாயில்ல. வழிகளை தரும் உறவுகள் வேண்டாம், ஆறுதல் தரும் தனிமையே போதுமானது. விளக்கமும் வேண்டாம், விவாதமும் வேண்டாம். சில மனிதர்களை, சில தருணங்களை அமைதியாக கடந்து வந்து விடுங்கள். மௌனமே அவர்களுக்கு பெரிய பதிலாக அமையட்டும். பணம் சம்பாதிப்பது நினைத்து நினைத்து பார்த்தேன். குண்டூசியால் பள்ளம் தோண்டுவது போல செலவழிப்பது அதே குண்டூசியால் பலூனை உடைப்பது